Daily. Taste the Daily. வணக்கம் நேர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லி அடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மாநிலங்களில் நிதி நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி மத்திய அரசோட சிஏஜி அறிக்கை வெளியாகியிருக்கு. இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு இந்திய அளவில் வருவாய் பற்றாக்குறை இருக்கிற மாநிலங்கள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு தனபால் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. வருவாயும் பல வரிகள் ஏற்றப்பட்டிருக்கு, வருவாயும் உயர்ந்திருக்கு. ஆனாலும் நிதி பற்றாக்குறை அப்படின்றது 2ஆம் இடத்துல இருக்குது இந்தியாவில். என்ன காரணம்? அதை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை என்பதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவலமான நிலை என்று தான் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வருவாய்கள் நிறைய இருக்கிறப்போ நிதி பற்றாக்குறை வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் சரியான திட்டமிடல் இல்லை. அவர்கள் வருகின்ற நிதியை எங்கோ ஒரு பக்கம் திருப்பி மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். அந்த வகையிலே தான் இந்த சூழல் இந்த தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இப்போ இவங்க எதுக்கு எடுத்தாலும் வட மாநிலங்களை பாருங்களேன், வட மாநிலங்களோட ஒப்பிடுறப்போ தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருவாய் நிதிநிலை மற்ற மாநிலங்களில் இவங்க சொல்கிற வட மாநிலங்கள் 16 மாநிலங்கள் உபரி வருவாயை ஈட்டியிருக்கு. ஸோ இப்படி இந்த ஒப்பீடு அப்படின்றது இப்போ தமிழ்நாடு பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் சரியான திட்டமிடலில் தான் சொல்ல முடியும். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வகையில் இவர்கள் இந்த நிதியை வருவாய் அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் பெருமையாக பேசிக்கிறாங்க. 20,000 கோடிக்கு மேலே பத்திரப்பதிவு துறையில் வருமானம் வருது. டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது. இப்படி பல்வேறு துறைகளை எடுத்து பார்க்குறப்போ கமர்ஷியல் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு இப்படியெல்லாம் மற்ற துறைகளெல்லாம் எடுத்து பார்க்குற போது நிறைய வருமானம் வருது. அதே போன்று சொத்து வரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சொத்துக்களுக்கும் வரி விதிப்பை பார்க்குற போது அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட வகையில் வருவாய் பெருக்கி இருந்தும் கூட பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னால் இது இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை, இந்த ஆட்சியின் திறமையின்மையை காட்டுகிறது. இப்போ இதில் நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுகிறப்போ பட்ஜெட் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய பல மடங்கு நிதி உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு துறையாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறையாகட்டும், இல்லை போக்குவரத்து துறை, காவல்துறை அப்படின்னு எல்லாமே, மருத்துவத்துறையிலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் அதிமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்கிற இந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க 2022-23 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ வேறுபாடு பார்க்குறீங்க? ஏதாவது உயர்ந்திருக்கா, வளர்ச்சி இருக்கா? இல்லை, சிஏஜி அறிக்கையை நான் கூட பார்த்தேங்க. அந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லிக்கிறது 2013-14 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 3,960 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 2022-23 பார்க்குறப்போ இவங்க 9,600 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி ஒதுக்கியிருந்தாலும் கூட அன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த காவல்துறையில் ஒரு நவீனமான மயம் காவல்துறையில் உருவாக்கப்பட்டது. காவல்துறை பணியிடங்கள் காலி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு காவல்துறைக்கு போதிய வசதிகள் செய்து தரப்பட்டது, அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டது, வாகனங்கள் உருவாக்கி தரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில், ஸ்டாலின் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவ்வளவு பணங்கள் 9,600 கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட அந்த காவல்துறைக்கு பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குது, வாகன வசதிகள் செய்யலை. இன்னும் இன்ஸ்பெக்டருங்க பார்க்க போனால் பைக்கில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு காவல்துறையில் இருக்குது. குற்றங்கள் தடுக்கப்படவில்லை. அன்றைக்கு குற்றங்களை தடுத்து சட்டம் ஒழுங்கில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகைத்தது. ஆனால் இன்றைக்கு குற்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியாமல் இன்றைக்கு காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலைதான் மோசமான நிலை இந்த காவல்துறையில் இருக்கிறது. அதே மாதிரி கல்வித்துறை, அந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லியிருக்கிற கல்வித்துறையை எடுத்து பார்க்குறப்போ 2013-14 21,500 கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்கியிருந்தாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி காலத்தில் 22-23 பார்க்குறப்போ 44,000 கோடியாக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த கல்வித்துறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் என்ன? அன்றைக்கு அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி, இந்த கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும்
நிறைய ஆசிரியர்களை நியமித்தாங்க. காலி பணியிடங்கள் இல்லை என்ற சூழ்நிலையே இல்லை. நல்லா நிறைய ஆசிரியர்களை நியமித்தார்கள். கட்டமைப்பு வசதிகளை பண்ணாங்க. இடைநிற்றலை தடுத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தது. முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்கியது கல்வியில். அப்படி கல்வித்துறையில் பார்க்குறப்போ இருசக்கர வாகனங்கள் கொடுத்தாங்க. ஊக்கம் கொடுப்பதற்காக லேப்டாப் மடிக்கணினி கொடுத்தாங்க. இப்படி பல திட்டங்கள் மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டு இன்றைக்கு கல்வி ஒரு கேவலமான நிலைக்கு சென்றிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. பள்ளி மாணவர்களிடத்தில் இந்த பயன்பாடு அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு இந்த கையாலாகாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த கல்வியில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 207 பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி கூட லேட்டஸ்ட்டாக ஸ்டாலின் கூட ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சாருன்னு பத்திரிகையில் வருது. ஆனால் 207 பள்ளிக்கூடத்தை மூடி வச்சுட்டு இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறார். இந்த பள்ளிக்கூடங்கள் மூடுவதற்கு காரணம் என்ன? இடைநிற்றல் அப்போ அதிகரித்து இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு இந்த ஆட்சியில் அலங்கோலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது கல்வித்துறையில். அதே மாதிரி உயர்கல்வித்துறை. இந்த உயர்கல்வித்துறையை எடுத்துக்கிட்டால் முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2019 புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர் ஆட்சி காலத்திலேயே இந்த உயர்கல்வித்துறையில் முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை முன்னேறி விட்டோம் முன்னேறி விட்டோம் என்று சொல்கிறாங்களே, அந்த உயர்கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற அவலநிலை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களிடத்திலே வசூலிக்கப்படுகின்ற கட்டணங்களை வைத்து இன்றைக்கு பேராசிரியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிற சேலரி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அரசாங்கத்திடமிருந்து இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் இதுவரை கொடுக்கப்படாமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி நிறுத்தப்பட்டிருக்கிற போது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது நிறைய. அதில் கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு போடுவாங்க. அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் கூட நியமிக்கப்படாமல் முடியாமல் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் திணறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இந்த பல்கலைக்கழகங்களிலே இன்றைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது உயர்கல்வியில் முன்னேறிய மாநிலம் என்று சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே மாதிரி சுகாதாரத்துறை. இந்த சுகாதாரத்துறையை எடுத்து பார்க்குறப்போ அன்னைக்கு இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கு, 2013-14 அந்த சுகாதாரத்துறையில் பொறுத்த வரைக்கும் 5600 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு 2022-23 பார்த்திங்கன்னா அது 16200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் 16200 கோடி ரூபாய் ஒதுக்கி சுகாதாரத்துறையில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, என்ன இந்த சுகாதார பணிகள் இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது? மாறாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகாதாரத்துறையில் செவிலியர்கள் தொகுப்பு ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் அன்றைக்கு போராட்டம் செய்கின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இதுவரையில் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நிலை. அதே மாதிரி சுகாதாரத்துறையில் உச்சநீதிமன்றமும் கண்டனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு உங்களால் நிரந்தரம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதைவிட கேவலமான ஒன்றும் இல்லை. அப்படி உச்சநீதிமன்றம் கூட இதை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, கட்டமைப்பு வசதிகள் இல்லை, மருந்துகள் இல்லை, எதுவுமே இல்லாத இந்த ஆட்சியில் இன்றைக்கு சுகாதாரத்துறை இவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நிலைமை. இப்படி தான் ஒவ்வொரு துறையிலையும் எடுத்து பார்க்குறப்போ செலவுகள் நிறைய ஆகிட்டுருக்கு. ஆனால் இது மக்களுக்கு போய் எந்த வகையில் சேர்ந்ததாக தெரியல. ஒரு நேரத்தில் தமிழகம் உலக நாடுகளிடையே போட்டி போட்டுக்கிட்டு இருந்த தமிழகம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை தோற்று போகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த தமிழகம் அவல நிலைக்கு சென்றிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத பேசுகிறோம். ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ரோல் மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்க முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 52,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்துருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் தமிழகம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து
நம்ம ஆட்சி காலம் வரைக்கும் வந்து மொத்தமே வந்து 5 லட்சம் ரூபாய் கடன் சுமையில் இருந்த தமிழகம் இன்றைக்கு 9.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் இத்தனை லட்சம் இந்த 4 வருஷத்தில் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்திங்களா இந்த வருஷத்தில் பார்த்திங்களா வந்து 1,50,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனுக்கு வட்டியே 46,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதை எப்படி வந்து ஒரு முன்னோடிய மாநிலமாக நாம் கருத முடியும்? நீங்கள் 2022-23 சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் எடுத்து பார்க்குறப்போ இந்த வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 52,000 கோடி. இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தமிழகம் தான் வந்து பற்றாக்குறையிலே முதல் மாநிலமாக இருக்கும். இதுதான் வந்து ரோல் மாடல் நிர்வாகமா? சார், வர்ற நிதியெல்லாம் மடை மாறுதுன்னு சொல்கிறீங்க. எங்கே தான் மடை மாறுது, எங்கே போகுது? இது எங்கே தான் போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் இந்த நிதியெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தான் போய் சேருதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு துறையிலையும் எடுத்து பார்க்குறப்போ மிகப்பெரிய ஊழல்கள் துறைகளில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து அம்மா குடிநீர்னு இருந்தது. அம்மா ஆட்சி காலத்தில் வந்து அந்த பாட்டிலில் வந்து அம்மா குடிநீர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு வந்து கும்மிடிப்பட்டி பக்கத்தில் வந்து 10 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு பிளான்ட் அமைச்சு வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் இன்றைக்கி வந்து அப்படியே விட்டுட்டு இவங்க ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஆதாயம் பெறணுன்றதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டரை கொடுத்து டெண்டரை கொடுத்து அந்த பாட்டிலை விநியோகம் பண்ணுற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் வந்து ஏற்கனவே 10 கோடி ரூபாயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கிற அந்த கம்பெனியை வச்சு ஏன் நடத்தக்கூடாது? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம்னு கொண்டு வராங்க. அந்த காலை உணவு திட்டத்துக்கு 150 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ இது எந்த வகையில் யார் ஆதாயம் பெறுவதற்காக கொடுக்குறது? இன்னும் சொல்லப்போனால் இந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள கிட்டத்தட்ட 11 மண்டலங்களில் இருக்க தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் இருக்கிறது ஒரு 4 மண்டலம் தான் வந்து இவங்ககிட்ட இருக்குது, கார்ப்பரேஷன் கிட்ட. அப்படி இருக்கிறப்போ ஏன் தனியார் மயமாக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நான் சாப்பாடு போட இல்லைன்னு சொல்ல, ஏன் அந்த டெண்டர் எடுத்திருக்க அந்த நிறுவனங்களுக்கு அவங்களே ஏன் சாப்பாடு போடக்கூடாது? நீங்கள் ஏன் அதை போடணும்? அரசாங்கத்திலிருந்து ஏன் அதை செலவு பண்ணணும்? 150 கோடி ரூபாய் அதில் போதுங்க, நான் குறை சொல்லலை. ஆனால் அதே அம்மா உணவகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த கார்ப்பரேஷன் முழுசும் அம்மா உணவகங்கள் இருக்குது. ஏன் அந்த சாப்பாடை வந்து அம்மா உணவகங்கள் மூலமாக பண்ணக்கூடாது? ஏன் தனியார் நிறுவனங்களுக்கு வந்து அதை வந்து டெண்டர் கொடுக்குறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. இங்கே போகிற இடத்துலலாம் கூட அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்றைக்கி எழுச்சி பயணம் மேற்கொண்டு போகிற இடங்கள்லாம் கூட எல்லாருமே கேட்குறது வந்து அம்மா உணவகத்தை மீண்டும் கொண்டு வரணும், அம்மா உணவகத்தை கொண்டு வரணும்னு தான் கேட்குறாங்க. இப்படி ஒரு சூழலில் இந்த ஆட்சி போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா வந்து கொள்முதல் செய்கிறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்துருக்கிறதா வழக்கு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குங்க. வழக்கு போட்டு நடந்துருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா 390 கோடி ரூபாய் ஊழல் என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அவல நிலை. அப்போ இந்த பணம் எல்லாம் வந்து இப்படி தான் வந்து அவங்க குடும்பத்துக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி வந்து ஏன் அவங்களுடைய நிதியமைச்சராக இருந்த ஒருத்தரே 30,000 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு சபரீசனும் உதயநிதியும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே வந்து ஆடியோவே நமக்கு பதிவாகிருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப இப்படி தான் இந்த நிதிகள் போயிருக்கிறதா என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த 30,000 கோடி இருந்துச்சுன்னா வருவாய் பற்றாக்குறையை போக்கிடலாம். அந்த 30,000 கோடி இருந்துட்டாலே வருவாய் பற்றாக்குறை தீர்த்துடலாம். இது மாதிரி வந்து இந்த இப்போ ஒரு துறைகளில் நடந்திருக்கிற அந்த ஊழல்களை சேர்த்துருக்கிற பணத்தில் எடுத்தாலே இந்த வருவாய் பற்றாக்குறையை தீர்த்து தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக திகழும். இப்போ இந்த சிஏஜி அறிக்கைப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாடு முன்னேறிட்டே இருக்குது அப்படின்னு புது பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்காங்க. இந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா? இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இன்றைக்கி இப்போ கூட தான் வந்து நிறைய வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காரு. ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழகத்தை தலைகினிய விடமாட்டோம் அப்படின்லாம் வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காரு. ஒன்றும் மக்கள்கிட்டத்தில் எடுபட்ட மாதிரி தெரியல. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிற எழுச்சி பயணத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அலையலையாக திரண்டு வராங்க. அந்த கூட்டங்களை பார்க்குற போது நான் இப்பொழுதே வந்து எடப்பாடியார் முதலமைச்சராக ஜெயிச்சிட்டார் என்றது தான் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கு தலைகுனிந்திருக்கிற இந்த தமிழ்நாடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவார், ஆட்சி அமைப்பார். அன்றைக்கு இந்த தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. 2026 தேர்தலில் அது நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. நேரிலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.